أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم من المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين وإن كنتم جنبا فاطهروا وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم منه ما يريد الله ليجعل عليكم من حرج ولكن يريد ليطهركم وليتم نعمته عليكم لعلكم تشكرون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய வழக்க உரையிலே 366வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துல் மாயிதாவினுடைய 5வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா ஹலாலான உணவை பற்றி பேசிக்கொண்டே வந்த அல்லாஹு தஆலா وَحِلَّ لَكُمُ الطَّيِّبَاتُ وَطَعَامُ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ حِلٌّ لَكُمْ وَطَعَامُكُمْ حِلٌّ لَهُمْ. யூத நசாராக்கள் அறுத்த மாமிச கறிகளை நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அறுத்த மாமிச கறிகளை அவர்கள் சாப்பிடுவது அவர்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்குது. என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. யூத நசாராக்கள் அப்படின்னா நாம இன்னைக்கு சொல்ற மாதிரி கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்யறோம், நாம சொல்றோம். இன்னைக்குள்ள நடைமுறையில இன்னைக்கு சரியான யூத நசாராக்கள் யாரும் கிடையவே கிடையாது. அன்றைக்கு ஆயத்து இறங்கக்கூடிய அந்த காலத்தினுடைய சூழ்நிலையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல அந்த வாழ்ந்த காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வுடைய தூதர்னு முழுசா ஒப்புக்கொண்டாங்க. அல்லாஹு தஆலா தான் வணக்கத்துக்குரியவன்கிற விஷயத்துல மிக தெளிவாக இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்ல, 3 கடவுளில் 3வது கடவுளுங்கிற எந்த விதமான கொள்கைக்கு மாற்றமான கருத்து எதுவுமே இல்லாம சரியான முறையில ஈமான் கொண்டிருந்த, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்த, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி இருந்த அந்த நசாராக்கள் யூதர்கள்
அறுத்து பலி கொடுத்த கறிகளை சாப்பிடுவதற்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்குன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. காலப்போக்கில் அது என்ன செஞ்சிருச்சுங்க? மாறி போயிருச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக ஆக்கிக்கிட்டாங்க. தௌராத்த சௌரியம் போல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மாத்திக்கிட்டாங்க. இஞ்சில் வேதத்தை எல்லா நேரத்திலும் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க எதுவெல்லாம் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் இவங்க சௌரியத்துக்கு அதை ஹலாலாக என்ன செஞ்சுக்கிட்டாங்க? ஆக்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் படிக்கிற அந்த பைபிள் அப்படிங்கிறது பலவிதமான பரிமாணங்களாக என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இன்னைக்கு ஒரிஜினல் காப்பி எடுத்து பார்த்தாலும் இந்த காப்பி எடுத்து பார்த்தாலும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அசல் வேதம் ஆக இன்னைக்கு என்ன செய்யப்படலை? இருக்கப்படலை. அன்றை கொடுக்க காலத்தில் அல்லாஹு தஆலா இப்பேற்பட்ட ஒரு ஹலாலான ஒரு விஷயத்தை சஹாபா பெருமக்களுக்கு உண்டான நிலையில் என்ன செஞ்சான்? அல்லாஹு தஆலா ஹலாலாக என்ன செஞ்சான்? ஆக்கி கொடுத்தான். இது முதல் விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வதஆமுக்கும் ஹில்லுல் லஹும், நீங்கள் அறுக்குகிற மாமிச கறிகளை அவங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அவங்க அறுக்கிறத சாப்பிடலாமாங்கிறதா இங்க என்ன செய்யுது? கேள்வி. என்ன புதுசா சொல்றமேங்கிறதல்ல, அந்த காலத்தினுடைய அடிப்படையில் அன்றைக்கு இருந்த நேர்மையான யூத நசாராக்களாக இருந்தா அதை நீங்க என்ன செய்யலாம்? ஹலாலாக ஆக்கி கொள்ளலாம். மூணாவது அல்லாஹ் தஆலா சொன்னான், வல் முஹ்ஸனாத்து மினல் முஃமினாத்தி, நீங்கள் நிக்காக செய்வதாக இருந்தா பத்தினித்தனமான மூமினான பெண்கள் என்ன செய்யுங்க? நீங்க நிக்காக செய்து கொள்ளுங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா நான்காவதாக சொன்னான், வல் முஹ்ஸினாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத நசாராக்களுடைய அந்த பெண்கள், கன்னி பெண்களான ஒழுக்க பத்தினித்தனமாக இருக்கக்கூடிய பெண்களையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? நிக்காக செஞ்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு மாற்று மத சகோதர பெண்மணிகளை நிக்காக செஞ்சுக்கலாமாங்கிறதல்ல இங்க. எதுக்காக வேண்டி சொல்லப்பட்டது? அன்றைய காலத்துல மூமினாக இருக்கக்கூடிய பெண்கள் குறைவாக இருந்தாங்க. மூமினாக இருக்கக்கூடிய பெண்கள் குறைவாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சஹாபா பெருமக்களுக்கு இந்த சலுகையை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்றான், நீங்க நிக்காக செய்வதின் மூலமாக அந்த இடத்துல விபச்சார நோக்கம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக வப்பாட்டியாகனுடைய நடைமையில அவங்க வைக்கக்கூடிய நிலைப்பையும் என்ன செய்யக்கூடாது? இரண்டுமே இருக்கு. இல்லாம ஆத்தூஹுன்ன உஜூரஹுன்ன, அப்படி நீங்க நிக்காக செய்கிற போது மகருடைய தொகை கொடுத்து தான் என்ன செய்யணும்? நீங்க நிக்காக செய்யணும். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? சொல்லி காண்பித்தான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமை யக்ஃபுரு பில் ஈமான், ஈமானை எவர் ஒருவர் மறுக்கிறாரோ ஃபக்கத் ஹபித அமலுஹு வ ஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாஸிரீன், அவருடைய அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க? அழிச்சிருவான். அவர் மறுமையிலே நஷ்டவாளிகளாக என்ன செய்வார்? இருப்பார். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப காலத்திற்கு ஏற்ப அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜினாவினுடைய பழக்கம் சமூகத்தில் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? ஹராமான ஜினாவினுடைய பழக்கம், விபச்சாரத்தினுடைய பழக்கம் ஆசையை நிறைவு செய்வதற்குண்டான சூழ்நிலையில தேவையை தாண்டி ஒரு மனிதர் இப்படி பயன்படுத்துகிற போது அவர் என்ன செய்வார்? ஹராம் பக்கம் போனவரா போயிடுவாரு. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? சலுகையாக என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சொல்றது புரியுதுங்களா? அப்படி கொடுக்கிற போது அவங்க என்ன செய்யணுங்க? மகருடைய தொகை கொடுத்து தான் என்ன செய்யணும்? உங்க நிக்காக செய்யணுங்கிறத ஒரு அழகான சட்டத்தை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். எல்லா விதமான சலுகையும் யாருக்கு தாங்க? நமக்கு தானே. என்னங்கச்சி, ஏன் அடியார்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? கஷ்டப்பட்டுறக்கூடாது, மனவேதனை பற்றக்கூடாது. என்னப்பா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சட்டங்கள் எதுவுமே உங்களுடைய சக்திக்கு தாண்டி நான் கொடுக்கலங்கிற அல்லாஹ் தஆலா சொல்ற. புரியுதுங்க? எதுவுமே உங்க சக்திக்கு தாண்டி கொடுக்கல. அப்போ தொழுகிறதுக்கு உடம்பு வளைய மாட்டேங்குது, ஓதுறதுக்கு வளைய மாட்டேங்குது என்றால் அந்த பக்குவப்படுத்தப்படலைன்னு அர்த்தம். ஆனா அதுக்குண்டான கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கு? அந்த பையன்ட்டு இருக்கு, அந்த மனுஷர்கிட்ட இருக்கு, அந்த பெண்கிட்ட இருக்கு, அந்த ஆணிட்ட இருக்கு. ஆனா அதற்குண்டான பழக்கப்படுத்துதல் என்ன செய்யலைங்க? இல்ல. ஹாஸ்டல்ல போய் புள்ள படிக்குது, ஹாஸ்டல்ல போய் மகன் படிக்கிறார். ஸ்ட்ரிக்டோ ஸ்ட்ரிக்ட் 11 மணிக்கு என்ன செய்யணும்? 11 மணி வரைக்கும் நீங்க படிக்கணுங்கிறான். காலையில நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணுங்கிறான். சொல்ற பேச்சு பூரா யாரு கேட்கிறா? யாரு கேட்கறாங்க? அந்த கேட்கறாங்க. அதே ஆளு வீட்டுல சொன்னாலும் கேட்பானா இல்லையா? இல்லைங்க, பழக்கப்படுத்தினா கேட்பானா இல்லையா? அங்க போய் வளைய உடம்பு எங்கேயும் வளையும், இங்கேயும் வளையும். அதற்குண்டான பக்குவ நிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்யறது இல்லை? பழக்கப்படுத்துறது இல்லை. அதற்குண்டான நெளிவு சுழிவுகளை சொல்லி அவங்கள தயார்படுத்துறது இல்லை. பரவாயில்ல, புள்ள களைப்பா இருக்குது, தூங்குட்டுன்னு ஃபஜ்ர் தொழுகைக்கு நாம் கதவை பூட்டிட்டு வந்தா அவன் என்ன செய்வான்? அல்ஹம்துலில்லாஹ், அவர் என்ன செய்வார்? போத்திப்படுத்துவார். அப்ப புரியுதுங்களா? பழக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது விஷயம் மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானது.
அப்போ இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சோம், சென்ற வாரத்தினுடைய தஃசீர்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துல் மாயிதாவினுடைய 6வது வசனம். இந்த ஆயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து ஒரு 3 வாரம் தஃசீர் பார்க்க போகிறோம். எத்தனை வாரங்க? 3 வாரம் தஃசீர் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு ஆகணும் அந்த தஃசீரை. என்னங்க ஏன்னு சொல்கிறோம்னா, இந்த ஆயத்துக்கு மட்டுமே இமாம் ஃபக்ருதி ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 பக்கத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. குர்துபி இமாம் 8 பக்கத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. இஸ்மாயில் ஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரூஹுல் பயான் தஃசீர்ல 8 பக்கத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. அவ்வளவு வியாக்கியானங்களை அணுவாக அல்லாஹ் தஆலா இதற்குள்ள செய்திகள் என்ன செஞ்சிருக்கான், சொல்லி கொடுத்துருக்கிறான். அதற்குண்டான சட்ட நுணுக்க விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த சமூகத்திற்கு என்ன செய்றாங்க, விளக்கி கொடுக்குறாங்க. எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மௌத்தா போனவங்களுடைய கபறுகளை நீங்கள் தாண்டி போகிறப்ப, கபிரிஸ்தானை தாண்டி போகிறப்ப, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், என்ன கபூர்வாசிகளே உங்களுக்கெல்லாம் கேட்குமா? ஆமீன். இந்த ஈமான் வேணும். என்னங்க நம்ம சொல்ற சலாம் யாரு கேட்கும்? ஆமா, அந்த சலாத்தை கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, கேட்டோம்னா என்ன ஆயிரும், நமக்கு பக்கத்தில் ஒரு குழி தோண்டிட வேண்டியதான். அல்ஹம்துலில்லாஹ் அஸருக்கு வந்தாருங்க, மக்ரிப் அடங்கியாச்சுங்கிற மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபூர்வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்க முன்னால போயிட்டீங்க, நாங்க பின்னால வர்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி முடிச்சுட்டு சொன்னாங்க, என்னுடைய சகோதரர்களை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய சகோதரர்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன்டாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே நாங்க உங்க சகோதரர்கள் கிடையாதா? நாங்க உங்க சகோதரர்கள் கிடையாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்னுடைய தோழர்கள், நீங்க என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன்டாங்க. நான் எங்க பார்ப்பேன், நாளைக்கு அவங்கள நான் மஹ்ஷர் மைதானத்துல மறுமையில் அவங்கள நான் பார்ப்பேன். அப்போ இப்போ சஹாபாக்கள் திரும்ப கேட்குறாங்க, அழகான கேள்வி பாருங்க, ஒரு யதார்த்தமான கேள்விதான். எப்படிங்க நாயமே அவங்கள நீங்க அடையாளம் படுத்தி தெரிஞ்சுக்குவீங்கன்னு கேட்குறாங்க. என்னங்க இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு தபால் எழுதி விடுறோம். எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் காயில்பட்டத்துலேருந்து ஹஜ்ஜுக்கு என்ன செய்கிறாரு, இந்த டிராவல்ஸில் வர்றாரு, இந்த டிராவல்ஸில் வர்றாரு. ஃபோன் நம்பரு, ஆள் அடையாளம் எல்லாம் டீட்டெயிலாக சொன்னோன்னா எப்படியும் என்ன செஞ்சிடறாரு, அவங்க எல்லாம் அடையாளத்தை சொன்னோன்னு என்ன செஞ்சிடறாரு, ஆளை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி உங்கள் சகலை பார்த்தாங்க, உங்கள் சம்மந்தியை பார்த்தா உங்களுக்கு கேட்டதா சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் 2 பேத்துக்கு மத்தியில் என்ன செஞ்சு தொடர்பாயிருச்சு. எப்படி கண்டுபிடிப்பீங்கிறதுக்கு இங்கிருந்து இவர் என்ன செய்கிறாருங்க, அடையாளத்தை சொல்லி அனுப்புறாரு. இப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, நாயகமே எங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க, பார்க்காத அந்த மனிதர்களை எப்படி நீங்க இவங்களும் என் உம்மத்துன்னு எப்படி அடையாளம் படுத்திக்கிறீங்க? சஹாபாக்கள் கேட்கறாங்க. புரியுதுங்களா? இவங்களும் என் உம்மத்துக்காரங்க தானே எப்படி அடையாளம் படுத்திக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்னங்க ஒது செஞ்சு என் உம்மத்துமார்களுடைய உறுப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். குர்ரம் முஹஜ்ஜலீன, ஒது செஞ்சு அந்த முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசமே இவர் என் உம்மத்துன்னு அடையாளப்படுத்துமே நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒது செஞ்சா என்ன வருதுங்க? இந்த துனியாவிலையும் பிரகாசம், ஆகிரத்திலையும் பிரகாசம். ஆனா இன்னைக்கு ஒதுவை தாண்டி ஒரு மேட்ரே இன்னைக்கு சமூகத்துக்கு இல்லாம போயிருச்சு. எல்லா விதமான அழகு சாதனங்களையும் பயன்படுத்துறாங்க. ஆனா ஒதுவுக்குண்டான அடிப்படை அசல் பாடத்தை யார்கிட்டையும் என்ன செய்யல, இல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல ஒதுவை பத்தி ரொம்ப தெளிவாக என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். அந்த ஆயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் வியாக்கியானத்தை என்ன செய்யறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த ஆயத்துக்கு மட்டும் நம்ம 3 வாரத்துக்கு தஃசீர் பார்க்க போறோம். நம்ம என்ன செய்யறோம் சொல்லிக்கலாம். அப்ப ஒது செய்யறதுனால ஒரு மனுஷனுடைய முகமும் அவனுடைய உறுப்புகளும் என்னவாகுதுங்க, பிரகாசமாக ஆகுது. ஈமானுக்கு அடுத்த தரத்தில் இருக்கிறது எதுதாங்க? ஒதுதாங்க. எப்படிங்க ஈமானுக்கு அடுத்த தரத்துல? ஒருத்தர் குப்புச்சாமி முன்னுச்சாமியா இருந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, ஈமானை ஏத்துக்கிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு, ஈமானை ஏத்துக்கிட்டாரு. ஈமானம் ஏத்துக்கிட்டவொன்னா அவருக்கு அடுத்த கடமை என்ன, தொழுக கடமையாகு. என்ன கடமையாகுது? தொழுக கடமை. தொழுக கடமைக்கு எது ஃபர்ஸ்ட் கடமை? ஒது செஞ்சாதான் தொழுக முடியும். அப்ப ஈமானுக்கு அடுத்த தரத்தில் இருக்கிறது எதுதாங்க? ஒது. அல்லாஹ் தஆலா இங்க ஒதுவினுடைய சிறப்பை சொல்லலைங்க.
இங்க ஒலுவனுடைய சிறப்பை சொல்லல, அல்லாஹ் தஆலா எப்படி ஒலு செய்யணும்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்கிறான். ஒலுவனுடைய அளவுகோல்கள் எவ்வளவு, முகத்தை எப்படி கழுவுறது, கையை எப்படி கழுவுறது, காலை எப்படி கழுவுறது, தலைக்கு எப்படி மசாஜ் செய்யறது, ஒரு மனுஷனுக்கு குளிப்பு கடமையாயிட்டா அவர் என்ன செய்யணும், குளிக்கணும், ஒலு செய்யறதுக்கு உண்டான தண்ணி இல்லாதவர் எப்படி தயமம் செய்யறதுக்கு உண்டான முழுவிதமான டீட்டெயில் என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான். இப்ப நாம ஒலுவனுடைய சட்டங்களை மட்டும் நம்ம பார்த்தோம் சொன்னோம்னா நமக்கு கொஞ்சம் என்ன வந்துடும், சலிப்பு தட்டிடும். சட்டமா சொன்னா ஃபர்ஸ்ட் சட்டத்தை சொல்றதுக்கு முன்னால் அந்த சட்டத்தை செய்யக்கூடிய அந்த ஒலுவனுடைய அகமியத்தை புரியணும் இல்லைங்க, சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டா தானேங்க. சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆஹா இந்த காரியத்திற்கு இவ்வளவு வேல்யூ இருக்குதா, பிறந்ததுல இருந்து விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோங்க ஒது செய்யறோம், விவரம் தெரிஞ்ச காலத்துல என்ன செய்யறாங்க ஒது செய்யறோம். இன்ன வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒலுவோடு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மௌத்தார வரைக்கும் ஒலுவோடு இருக்கிற நசீபை நம்ம அனைவரும். இப்ப அந்த ஒலுவனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம், ஒலுவனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆஹா இவ்வளவு பெரிய காரியத்தை நாம சாதாரணமா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறோமே, நாம இதனுடைய கண்ணியத்தை விளங்கி செஞ்சோம்னா இன்னும் எவ்வளவு கிடைக்கும், நமக்கு நன்மை கிடைக்கும். எவ்வளவு விதமான அந்த நன்மை, அந்த ஒலுவிலிருந்து பாக்கியத்தை என்ன செய்வோம் நாம பெற்றுக்கொள்வோம். அப்ப அந்த செய்தியைத்தான் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்திற்கு முன்னால் என்ன செய்யறாங்க பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு அழகான செய்தி என்னன்னா, ஒது செய்யறதுக்கு உண்டான காலம், நேரம், தண்ணீர் இதுவெல்லாம் உங்களுக்கு சரியான முறையில் அமைஞ்சு இருக்கிறப்ப ஒரு கையை இவ்வளவுதான் கழுவுறது, ஒரு கையை எது வரைக்கும் முழங்கை வரைக்கும் என்ன செய்யற கழுவுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு அந்த நேரத்தில் அதிகப்படியாக இது வரைக்கும் உங்களுக்கு கழுவுறதுக்கு உண்டான நேரமும் சூழ்நிலையும் இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, கழுவுக்கங்க. காலை எவ்வளவுதான் கழுவணும், கண்டக்கால். இன்னமும் உங்களுக்கு நேரமும் காலமும் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் வேஷ்டியை கொஞ்சோன்னு உயர்த்தி, அதுக்கான நல்லா உயர்த்திடுறது இல்லை என்னங்க, கொஞ்சோன்னு உயர்த்தி அதை என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க கழுவுங்க. இந்த அதிகப்படியா கழுவுறீங்கல்ல, இந்த கழுவுதல் தான் எனக்கு மஹ்ஷர் மைதானத்தில் உங்களை அடையாளம் காட்டுங்கிறான். ஹதீஸ் புரியுதுங்களா? பெர்ஃபெக்டா முகத்தை இப்படி என்ன செய்றீங்க, கழுவுறீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நேரமும் கரெக்டா இருக்கு, நல்லா என்ன செய்யல, முகத்தை தாடி நல்லா நெத்தியிலிருந்து கீழ் தாடை வரைக்கும் என்ன செய்யறோம், கழுவுறோம்னு என்ன செய்யறோம் சொல்லி கொடுக்குறோம். இதையும் தாண்டி இன்னமும் நல்ல முறையில் செய்யற போது என்ன செய்யுது, அந்த இடத்துல பிரகாசமாக ஆகுது. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு அந்த ஒது உங்களுக்கு நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் பிரகாசமாக இருக்கும் என்ன செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒது செய்யறதுனால நாம பெற்றுக்கொள்கிற பாக்கியம் என்னங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். பாவங்கள் மன்னிக்கப்படுது. எப்படிப்பட்ட பாவம், சிறிய பாவம் மன்னிக்கப்படுது. வேறங்க, உடல் சுத்தமாகுது, அப்புறம் உறுப்புகள் சுத்தமாகுது, சுறுசுறுப்பாகுது. மாஷா அல்லாஹ், ஹராம்ல இருந்து அவர் என்ன செய்யப்படுறாரு, ஒது செய்யறதுனால பாதுகாக்கப்படுறாரு. அப்புறங்க மனசு சுத்தமாகுது. மாஷா அல்லாஹ், கோபம் என்ன செய்யுதுங்க, தனியுது. ஒது செஞ்சா என்ன தனியுது, கோபம் தனியுது. நின்றுக்கிறவரை உட்கார சொன்னாங்க, உட்கார்ந்துருந்தவரா 10 நிமிஷம் படுங்குச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே கையில ஆளை என்ன செய்யுங்க, ஒலு செஞ்சுட்டு வந்து என்ன செய்யுங்க உட்கார சொல்லுங்க. அந்த சூடு என்ன செய்யுது, மனுஷன் உடம்புல இருந்து என்ன செய்யுது, தனியுது. ஒரு சிறப்பு இல்லை, 2 சிறப்பு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கங்க, நிறைய சிறப்புக்களை, ஒது சம்பந்தமான சிறப்புக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே வருகிற போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீங்கள் ஒது செய்வதன் மூலமாக உங்கள் கைகளிலிருந்து ஏற்பட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். என்னங்க, காதுக்கு மசகு செய்றீங்க, பின்னாடி பெடரிக்கு மசகு செய்றீங்க, முகத்தை கழுவுறீங்க, காலை கழுவுறீங்க, கையை கழுவுறீங்க, இந்தந்த உறுப்புகள் இருந்து என்னவெல்லாம் சிறிய பாவங்கள் ஏற்பட்டுச்சோ எல்லாத்தையும் யார் மன்னிக்கிறான், அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். யோசிச்சு பாருங்களேன். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக பிரபலமான ஹதீஸ். அவங்க யாருங்க, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மதுஹபினுடைய நம்ம இமாம். இவங்க ஒது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பக்கத்துல ஹவுஸ்ல உட்கார்ந்து ஒது செய்யறாங்க. எதிர் திசையில ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒது செய்யறாரு. ஒது செய்கிற போது அந்த மனுஷத்திலிருந்து ஏற்பட்ட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அப்படியே என்ன செய்யுது, ஹவுஸ்ல போகுது. இதுல பெரிய சுவாரஸ்யமான என்ன, இவர் என்னென்னலாம் தப்பு செஞ்சாருங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், காமிச்சு கொடுக்குறான். என்ன செய்யறான், காமிச்சு கொடுக்குறான்.
பார்த்த உடனே இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்ட்ட அழுது கேட்குறாங்க, யா அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா ரப்பே. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம், ஒது செய்யறது நிப்பாட்டிட்டு இவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு போல தெரியுதுன்னு என்ன செய்வோம், வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க. என்னங்க இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்ட்ட அழுது கேட்டாங்க, யா அல்லாஹ் இது எனக்கு வேணவே வேண்டாண்டா ரப்பே. இந்த 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 குதிரத்தை இந்த சக்தியை நான் என்ன செய்யலை, பிரியப்படலை அப்படின்னு என்ன செஞ்சாங்க இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய ஒழுவின் மூலமாக அவனுடைய உடம்பிலிருந்து ஏற்படுகிற எல்லா சிறிய பாவத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, மன்னிக்கிறான். அசுர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் எந்த பாவமும் செய்யல, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தார், தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு இருந்தார். ஏதேனும் ஒரு அறியாமை நிலையில என்ன ஏற்பட்டிருக்கும், தவறுகள் நடந்திருக்கும். அல்லாஹ் சொல்ற செய்தி என்ன தெரியுமா, நீங்க பெரும் பாவத்தை விட்டு ஒதுங்கிட்டீங்கன்னா, இன் தஜித்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்கும், பெரும் பாவத்தை விட்டு ஒதுங்கிட்டீங்கன்னா சின்ன பாவத்தை நான் கணக்கில் எடுக்கிறது இல்லைங்கிற அல்லாஹ். சின்ன சின்ன பாவத்தை இந்த மாதிரி நடையில முறையில் என்ன செய்வேன், நான் அழிச்சு விட்டுருவேன், கணக்கு பண்ணி விட்டுட்டே இருப்பேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்போ ஒது செய்வதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய உறுப்புகளிலிருந்து ஏற்பட்ட பாவத்தை என்ன செய்யுது, மன்னிக்கப்படுது. ஒதுவுக்குண்டான உறுப்பு என்னங்க, முகம், கை, கால், பிடரி, மசகு, காதுகள் என்ன செய்யுது, இதுவெல்லாம் ஒரு மனுஷனுக்கு பாவம் செய்யக்கூடிய உறுப்புகள். கண்ணால் என்ன செய்யறாரு, பார்க்கிறார். பாவத்தை காதால் என்ன செய்யறாரு, கேட்கிறார். இங்கிருந்து என்ன செய்யறாரு, ஒரு இடத்துக்கு பாவம் செய்யறதுக்கு நடந்து போகிறார். பாவமான காரியத்தை கையால் என்ன செய்யறாரு, செய்யறாரு. இதுவெல்லாம் ஒரு மனுஷனுக்கு உறுப்புகள். இதெல்லாம் என்னதுங்க, பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய உறுப்புகள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, கழுவ சொல்றான். கழுவ சொல்லி அல்லாஹ் கொடுக்குற சர்டிபிகேட் என்னங்க, உங்களுடைய சிறிய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்போ ஒவ்வொரு தடவையும் ஒது செஞ்சுட்டு வர்றப்ப என்ன நியத்து இருக்கணும், என்னுடைய சிறிய பாவங்களை யார் மன்னிச்சிருக்கிறான், அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். குறைஞ்சது ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 தடவை ஒது செய்யணும். என்னங்க அதிகப்படியா ஒது செய்யறது இருக்கட்டும், ஆக குறைவா எத்தனை தடவை ஒது செய்யணும், 5 தடவை ஒது செய்யணும். அந்த 5 தடவைக்குண்டான இடைப்பட்ட காலங்கள்ல யார் பாவத்தை மன்னிக்கிறார், அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, மன்னிக்கிறான். இப்படி ஒது செய்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அழகான செய்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஹதீஸ படிக்கிறப்ப பேரின்பமாக இருக்குதுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு என்ன செய்யறாங்க, ஒது செஞ்சு காமிக்கிறாங்க. யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு ஒது செஞ்சு காமிக்கிறாங்க. ஒது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, சிரிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கறாங்க, நான் ஏன் சிரிக்கிறேன்னு நீங்க யாருமே கேட்கலையேன்னு கேட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா, நான் ஏன் சிரிக்கிறேன் நீங்க யாருமே கேட்கலையேன்னு கேட்டாங்க. கேளுங்க, நான் ஏன் சிரிக்கிறேன்னு கேளுங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏங்க உஸ்மானே சிரிக்கிறீங்க? அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி ஒது செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பழைய ஹிஸ்டரிக்கு போறாங்க. எங்களுக்கு ஒரு காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒது செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒது செஞ்சு முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்க. சிரிச்சதை பார்த்துட்டு நாங்க வாட்டுக்கு பேசாம இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கறாங்க, நான் ஏன் சிரிக்கிறேன் நீங்க யாருமே கேட்கலையேன்னு கேட்டாங்க. பாத்தீங்க, அந்த ஹதீஸ, அந்த வார்த்தைய காட்சி மாறாம செய்தி மாறாம யார் செஞ்சு காமிக்கிறா, உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க எங்கள்கிட்ட, ஏன் நான் சிரிக்கிறேன் யாரும் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க? அல்லாஹ் தஆலா உங்களுடைய பல்லை சிரிப்புக்குண்டான பல்லாகவே ஆக்கி வைக்கட்டும்னு என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் துஆ செய்றாங்க. அவ்வளவுதான், நான் கேட்க மாட்டீங்களா, ஏன் சிரிச்சேன்னு கேட்க மாட்டீங்களா, சொல்லுங்க நினைக்கணும், ஏன் சிரிச்சீங்க நீங்க? அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒது செய்யறப்ப அவனுடைய உடம்புல இருந்து பாவம் என்ன செய்யுது, மன்னிக்கப்படுது. அது கரைந்து போகுது அவன் உடுப்பிலிருந்து. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நான் என்ன செய்யறேன், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்களேன், நம்ம செய்யற இந்த ஒதுவுல அல்லாஹ் கொடுக்கிற பேரின்பமான விஷயம் என்னதுங்க, சிறிய பாவங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, மன்னிக்கிறான்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் ஒதுவை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மனுஷர் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன், யா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக என்னை நீ ஆக்கிக்குவாயா, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமானவராக என்னை நீ ஆக்கிக்குவான்னு என்ன செய்யறாருங்க, துஆ செய்யறார். என்ன சொல்லுங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். ரொம்ப பெரிய துஆலாம் ஒன்றும் கிடையாது, குல் ஹுவல்லாஹ் சூரா விட சின்னதுதான். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன்.
ஒருத்தர் ஒதுவை செஞ்சு முடிச்சுட்டு எழுந்திருச்சு நின்ற நிலையில கிபிலாவை பார்த்த வண்ணத்துல இந்த துவாவை ஓதி கையில் இருக்கிற ஒரு சின்ன சொட்டு தண்ணி என்ன செய்யறாருங்க, அது மிடராக என்ன செய்யறாரு, அந்த தண்ணியை குடிச்சிட்டு என்ன செய்யறாரு, இந்த துவாவை ஓதுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 8 சொர்க்கத்தினுடைய வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டு சொர்க்கம் கூப்பிடுமாமா, நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டு. என்னங்க, சொர்க்கம் கூப்பிடுது, யார், அந்த மனுஷரை கூப்பிடுது. நீங்க சரியான முறையில் உதவு செஞ்சீங்க, சரியான முறையில் துவாவையும் ஓதுனீங்க, உதவுக்கு உண்டான ஹக்க சரியா நிறைவேற்றிட்டீங்க, நீங்க எங்க வீட்டுக்குள்ள வாங்கணும். யார் கூப்பிடுறா? சொர்க்கம் கூப்பிடுதுன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒது அப்படிங்கிறது இபாதத்துகளையும் முதன்மையான இபாதத் எதுதான்? ஒதுதான். ஒது இல்லைன்னா குர்ஆன் ஓத முடியாது, ஒது இல்லைன்னா தொழுக முடியாது, ஒது இல்லைன்னா இன்னும் பிற அமல்கள் என்ன செய்ய முடியாது, நம்மளால செய்ய முடியாது. ஒது தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமானது. ஒதுவை செய்யறதுக்கு முன்னால நாம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் என்னன்னா நியத்து வைக்கணும். என்ன வைக்கணுங்க? என்னத்துக்கு நியத்து? நான் அஸ்ருடைய தொழுகைக்காண்டி ஒது செய்றேன், நான் குர்ஆன் ஓதுறதுக்காண்டி ஒது செய்றேன், நான் இந்த நல்ல அமல் தவாஃப் செய்யறதுக்காண்டி நான் என்ன செய்றேன், நான் ஒது செய்றேன், நான் உம்ராவுக்காக வேண்டி என்ன செய்றேன், நான் ஒது செய்றேன்னு சொல்லிட்டு எந்த நியத்திற்காக எந்த காரியத்தை செய்யறோமோ அந்த காரியத்திற்கு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம நியத்து செஞ்சோம்னா, இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க, இப்ப எழுதி வச்சுக்கங்க, அந்த ஒதுவுல உங்களுக்கு ஒரு விதமான இன்பம் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடைக்கும். ஆனா நாம என்ன செய்யறது இல்லை. இதான் சுல்சிலத்தில் அஜர்த்து ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் 2 ஆயத்து தான் இருக்குது, செருப்பை கல்ற கட்ட 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 கட்டன்னு என்ன செய்யறாரு, ஒதுவை செய்யறாரு. சரி பரவாயில்ல, ஒதுவுக்கு தான் நியத்து வைக்கிறேன்னா தக்பீர் கட்டுறப்பையும், ஏன்னா அவரை பிடிக்கணும் இல்லை, ஏன்னா அவர் 110 கிலோமீட்டர் வேகத்தில் என்ன செய்யறாரு, ஏதோ போய்கிட்டு இருக்கிற மாதிரி, அவரை விட்டா அடுத்த வக்தில தான் பிடிக்க முடியுங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், நம்ம இந்த அந்தான் என்ன செய்யறோம், அரையும் குறையுமாக ஒது செஞ்சுட்டு நியத்து வந்து வச்சுட்டோம்னு சொன்னோம்னா அந்த தொழுகையில நம்ம எதை பெற்றுக்க முடியும்? வெளியே போகிறப்ப அப்துல் காதர் தொழுதுட்டு போனாருன்னு தான் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஒதுவுல என்ன வைக்கணுங்க, நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருவோமா, எந்த காரியத்தை செய்யறோமோ அதுக்கு முன்னால என்ன செய்யறோம், நம்ம அந்த ஒதுவுல என்ன செய்யறோம், நியத்து வைக்கணும். இது எதுக்கு நாம சொல்றோம்னு சொன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வெளியிலேருந்து என்ன செய்யறாரு, வர்றாரு, சொல்றோம் பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கன்னு சொல்றோம், பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கன்னு சொல்றோம். ஆனா அசல் என்ன தெரியுமா, பாத்ரூம் போயிட்டு ஒது செஞ்சுட்டு வாங்கன்னு தான் அர்த்தம். என்ன அர்த்தங்க? பாத்ரூம் போயிட்டு ஒது செஞ்சுட்டு வாங்க, அதுதான் அசல். அதுதான் என்னதுங்க, அசல். இதை தாண்டி நாம இன்னைக்கு என்ன செய்யறோம், ஃப்ரெஷ் அப் ஆகிக்கிறோங்கிறோம், முகத்தை கழுவிக்கிறோங்கிறோம், சோப்பு போட்டு கழுவிக்கிறோம், இதெல்லாம் செய்யறோம். ஆனா அசல் ஒது செஞ்சுட்டு வர்றதா என்னங்க, நான் வெளியிலிருந்து வந்தேன் சுத்தமாக்கி கொள்வதற்காக என்ன செய்யறேன், நான் ஒது செய்கிறேன்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய வெற்றி ஹிஜ்ரி 8ல் சுபுஹுக்கு செஞ்ச ஒதுவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா வரைக்கும் இருந்தாங்க. சொல்றது புரியுதுங்களா? சுபுஹு தொழுகைக்கு செஞ்ச ஒதுவோட இஷா வரைக்கும் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, நாயகமே சுபுஹுக்கு செஞ்ச ஒதுவோட இஷா வரைக்கும் என்ன செய்றீங்க, இருந்திருக்கீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதை நீங்க கையில் எடுத்துறாதீங்கன்றாங்க. என்னதுங்க? இதை நீங்க கையில் எடுத்துறாதீங்க, எனக்கு சாத்தியப்படும், உங்களுக்கும் என்ன செய்யலாம், சாத்தியப்படலாம். ஆனால் அழகிலேயும் பெரிய அழகு என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காரியத்திலேயும் உலகான காரியம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நேர வக்து தொழுகைக்கும் நீங்க என்ன செய்யணும், ஒது இருந்தாலும் ஒது செய்யணும்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, மஹ்ரிபுக்கு உட்கார்ந்து ஒது செஞ்சுக்கிட்டே ஓதிக்கிட்டே இருந்தார், அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கிட்டே இருந்தார். இஷாவினுடைய வக்து வந்துருச்சு, பள்ளிக்குள்ள இருந்தார், பிரச்சனை கிடையாது, வெளியே போயிட்டு இருந்தார், ஆனா ஒது இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உள்ள வர்றப்ப ஒது செஞ்சுட்டு வந்திருக்கேங்கிறாங்க ஸல்லல்லாஹு. இப்ப நம்ம தஃப்சீர் பயான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இஷாவினுடைய பாங்கு வந்துருச்சு, இங்கேயே தான் இருக்கிற, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு இங்க எந்த பிரச்சனையும் என்ன செய்ய போற ஏற்பட போறதில்ல. வெளி சூழ்நிலைகளுக்கு வெளியே போயிட்டு வந்திருக்கிறோம், ஆனா ஒது என்ன செய்யுது, இருக்குது. ஆனாலும் என்ன செய்யுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ள வர்றப்ப ஒது செஞ்சுட்டு வாங்க. இதுதான் அழகிலேயும் பெரிய அழகுன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒது செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டியது மிக முக்கியமானது என்னதுங்க, நியத்து வைக்கணும். நியத்து தான் ஒரு மனிதனுடைய ஒதுவுக்கு உண்டான அசல் விஷயமே. எப்ப எதை செஞ்சாலும் சரி, ஒண்ணுமே இல்லைங்க, பீஸா புக் போறோம், வெளியே வர்றப்ப எப்படி வந்துடணும், ஒது செஞ்சுட்டு வந்துடும்.
என்ன செஞ்சுட்டு வந்துடணுங்க? ஒது செஞ்சுட்டு வந்துடணும். ஒது செய்கிற ஒதுவோடு இருக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா என்ன பெரிய சவாபு தெரியுங்களா? கெட்ட எண்ணமும் கெட்ட சிந்தனையும் ஹராமான எண்ணமும் ஹராமான சிந்தனையும் என்ன செய்யாது? வரவே வராது. அப்படி வராம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒது செஞ்சு முடிச்சிட்டோம் சொன்னோம்னா நம்மளுடைய நஃப்ஸே அம்மாரான்னு சொல்லப்படக்கூடிய பாவத்தை தூண்டக்கூடிய நஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது சாந்தமாயிருமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது என்ன செய்யும்? சாந்தமாயிரும். ஷைத்தான் என்ன செய்வான்? அங்கிருந்து என்ன செய்வான்? விலகி ஓடிடுவான். ஆனால் நானும் இப்போலாம் ஒது செய்கிறேங்க சத்தா, அப்படி ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியலையேன்னு நாம் கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி முறையான முறையில் ஒது செய்யணுமோ அப்படி செய்யலை. தொழுகை உங்களுடைய மானக்கேடான விஷயத்தை தடுக்கும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், கெட்ட காரியத்தையும் மானக்கேடான காரியத்தையும் தொழுகை தடுக்குதா? என்னங்க தடுக்குதானா? பல நேரங்கள்ல எல்லாத்துக்கும் அந்த காரியம் இல்லைல்ல, தொழுகவும் செய்யறாரு பாவத்தையும் செஞ்சுக்கிறார். அப்ப அங்க என்ன இல்லை? தொழுகையாக என்ன செய்யல இருக்கல. அது மாதிரி இங்க ஒதுவாக என்ன செய்யல இருக்கல. அப்ப ஒதுவை சரியான முறையில எப்பயுமே வளமையாக ஒதுவோட இருக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் சொன்னா நமக்கு அந்த நேரத்துல ஒது அப்படிங்கிறது பாவமான காரியத்தை விட்டு என்ன செய்யும்? நம்மளைய தடுக்கும். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நிய்யத்து, ரெண்டாவது நீங்க ஆத்துல போய் ஒது செஞ்சாலும் ஒரு உறுப்பை 3 தடவைக்கு மேல கழுவாதீங்கட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா ஒல்லே செய்றாங்க, ஒது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒது செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஸஅத் ரலியல்லாஹு தஆலா கையும் காலையும் என்ன செய்றாங்க? கழுவிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சாதே கழுவிக்கிட்டே இருக்கிற நீ வாட்டுக்கு தண்ணி வீணா போகுது இல்லைன்றார். என்னங்க தண்ணி வீணா போகுது இல்லைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே நான் ஒது செய்யறது ஆத்துல தானே ஒது செய்யறேன், பள்ளிவாசல் ஹவுஸ்லையா அல்லது டேங்க்? நான் ஆத்துல நாயகம் ஓடுறத நீ அது என்னைக்கு வத்த போது அது என்ன ஆகும்? நீ ஆத்துலயே ஒது செஞ்சாலும் சரி ஒரு உறுப்பை 3 தடவைக்கு மேல கழுவ கூடாதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாரி கப்பல வாரி என்ன செய்யணும்? காலை கழுவிக்கிட்டே இருக்கிறான், காலை கழுவிக்கிட்டே இருக்கு. சில பேத்துக்கு காலை கழுவி முடிக்கிறதே திருப்தி ஆகாது. ஆனா அசல் விஷயம் என்ன தெரியுமா? உட்கார்ந்து தான் ஒது செய்யும். ஒது செய்யறதுக்குள்ள அசல் விஷயம் உட்கார்ந்து தான் ஒது செய்யணும். ஏன் உட்கார்ந்து தான் ஒது செய்யணும்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்கிற போது கை விரல்களால் காலினுடைய விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்வாங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உட்கார்ந்து தான் ஒது செஞ்சிருக்க முடியும். அப்படி ஒது செய்யறப்ப நாம என்ன செய்யறதுன்னா கையை கொண்டு போய் காலில் வைக்கிறதே கிடையாது. என்ன செய்யறது இல்ல, அள்ளி குளிக்கிற மாதிரி காலுக்கு என்ன செய்யறோம்? தண்ணி என்ன செய்யறோம்? ஊத்துறோம். ஒரு நாளைக்கு இவர் ஊத்துறதை எடுத்து ஒரு பக்கெட்ல அளவு வச்சு பார்த்தோம்னா ஒரு 3-4 பேர் ஒது செய்யற அளவுக்கு என்ன செய்யுது? தண்ணீர் என்ன செய்யுது? அங்க வீணாக்கப்படுது. செய்ய வேண்டியது ஒரு உறுப்பை 3 தடவைக்கு மேல கழுவ கூடாதுன்னு அப்படின்னா அர்த்தம் 3 தடவையிலேயே பரிபூர்ணமா கழுவி முடிச்சிடலாம். சொல்றது புரியுதுங்களா? 3 தடவையிலேயே அழகா என்ன செய்யலாம்? கழுவி முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் அதை ஒதுவுனுடைய முறை வர்றப்ப உங்களுக்கு அழகா என்ன செய்யறேன் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உறுப்புக்கள் என்ன செய்யுங்க 3 தடவைக்கு மேல என்ன செய்யாதீங்க? கழுவாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேஸ்ட் தண்ணீர் என்ன செய்ய தேவையில்லை, வீண் விரயம் செய்ய தேவையில்லை. ஒரு உறுப்பை ஒரு தடவை கழுவுறது பரலா, 3 தடவை கழுவுறது பரலா? ஒரு தடவை என்ன செய்யலாம்? ஒரு தடவை ஒரு உறுப்பை கழுவுறது பரல், 3 தடவை கழுவுறது சுன்னத். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு இடத்துக்கு போகிறோம், கொஞ்சம் ஒது செய்யறதுக்கு தண்ணி கொடுங்கன்னு என்ன செய்யறோம்? கேட்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க? தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணி எனக்கு பத்தாதுங்க, நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கேட்க தேவையில்லை. ஒரு தடவை ஒரு உறுப்பை கழுவி அந்த நம்ம ஒழுவை என்ன செய்யலாம்? நம்ம பூர்த்தி ஆக்கிக்கலாம். அந்த இடத்துல தண்ணி நிறையாக இருக்குது, அந்த இடத்துல மிதிமிஞ்சி தண்ணி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவை என்ன செய்யலாம்? கழுவிக்கலாம். நீங்க அந்த நேரத்தில் தண்ணி பத்தலையேன்னு சொல்லி ஒதுவையும் விட்டுறாதீங்க. ஒரு தடவை கழுவி அந்த உறுப்பை என்ன செய்யுங்க? நீங்க பரிபூர்ணமாக்கிக்கிங்க, ஒது உங்களுக்கு கூடியிருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒதுவுக்குண்டான ஃபர்ஸ்ட் விஷயம் நிய்யத்து வைக்கணும். ரெண்டாவது ஒரு உறுப்பை 3 தடவைக்கு மேல கழுவணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. மூணாவது ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தேய்ச்சி என்ன செய்யுங்க? நீங்க அந்த உறுப்புகள் என்ன செய்யுங்க? கழுவுங்க. இப்படி கழுவுகிற போது தான் அந்த மனுஷருடைய ஒது என்ன செய்யுது? பரிபூர்ணமாக ஆகுதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் ஒதுவுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமா அழகான விஷயம் என்ன தெரியுமா? சஹில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. சஹில் ரலியல்லாஹு தஆலா
அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க, அதை அப்படி கடந்து போகிறாங்க. போகிற போது அந்த திரை விலகுது. திரை என்ன செய்யுது, விலகுது. ஆமீர் ரலியல்லாஹு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆம்பளைங்க கூட இவ்வளவு அழகாக இருப்பாங்களான்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறார், ஆம்பளைங்க கூட இவ்வளவு அழகாக இருப்பாங்களா, என்ன இப்படி ஒரு அழகு, இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆண் மகனை நான் இது வரைக்கும் என்ன செய்யல, பார்த்ததே இல்லை. என்ன பண்ணிட்டாரு, கண்ணு போட்டு விட்டாரு. என்ன போட்டாரு, கண் திஷ்டி ஆயிடுச்சு. சஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகெல்லாம் குறைஞ்சு போய் என்னாச்சு, அழகெல்லாம் குறைஞ்சு போய் ஆள் நல்ல கம்பீரமாக ஆண் அழக மாதிரி இருந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, நொடிஞ்சு போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன சஹலே ஆளே மாறி போயிட்டீங்க? அட ஏங்க நாயகமே, ஆமீர் போற வழியில கண்ணு போட்டு விட்டு போயிட்டாருன்றாங்க. என்ன போட்டு விட்டு போயிட்டாரு, கண்ணை போட்டு விட்டு போயிட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீர் ரலியல்லாஹு கூப்பிடுங்கன்றாங்க. வந்தார். இந்த மாதிரி அழகை நீங்க பார்த்தீங்கண்டா, ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகை நீங்க பார்த்தீங்கண்டா மாஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த காரியத்துல பரக்கத்து செய்வானான்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க, பரக்கத்து செய்வானாங்க. ஒரு அழகான குழந்தையை பார்க்குறீங்க, ஒரு அழகான மனுஷரை பார்க்குறீங்க, ஒரு அழகான காட்சியை பார்க்குறீங்க, ஒரு நல்ல செய்தியை கேட்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும் பரக்கத். நீங்க போய் இப்படி போய் கண்ணை போட்டு விட்டு போயிட்டீங்களே. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு இப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆமீரே ஒது செய்யுங்கண்டா. என்ன செய்யுங்கண்டா, ஒது செய்யுங்க. நம்மளை மாதிரி அந்த காலத்தில் பைப்பில் ஒது செய்யறது இல்லைல்ல, தோல் பையில் என்ன செய்வாங்க, தண்ணியை கமுத்தி கமுத்தி என்ன செய்வாங்க, ஒது செய்வாங்க. ஒது செஞ்சு வரக்கூடிய தண்ணீர் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல என்ன செய்வாங்க, இருக்குது அந்த தண்ணீர் என்ன செய்யுங்க, எடுத்துட்டு வாங்கன்றாங்க. ஆமீர் ரலியல்லாஹு தஆலா ஒது செஞ்ச பேலன்ஸ் தண்ணி என்ன செய்யுது, எடுத்துட்டு வந்துச்சு. ஆமீரே சஹில் மேல ஊத்தி விடுங்கன்றாங்க. என்ன செய்யுங்க நீங்க, சஹில் மேல ஊத்தி விடுங்கன்றாங்க. சஹல் ரலியல்லாஹு தஆலா மீது என்ன செய்யுது, அந்த ஒழு செஞ்ச மீத தண்ணி என்ன செய்யுது, ஊத்தி விடப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வந்த கண் திஷ்டி போயிடுச்சு, நீங்க ரெடி ஆகிங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹல் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதுக்கப்புறம் என் உடம்பு பழைய நிலைமைக்கு வந்துருச்சுன்றாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஒரு மனுஷனுடைய பொதுவுல இவ்வளவு ஃபாயிதா இருக்கு, இவ்வளவு ஃபாயிதா இருக்குது. இப்ப சொல்லுங்க புகாரி இமாம் ஹதீஸ்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுவுக்காக வேண்டி உட்கார்ந்திருந்தா ரசூலுல்லாஹ்வே தெரியாது, சுத்தி சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, உட்கார்ந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழுகாது. யார் பிடிச்சுக்குவா, சஹாபாக்கள் பிடிச்சுக்குவாங்க. கையிலிருந்து ஒரு முகத்தை கழுவி இப்படி ரசூலுல்லாஹ் தாடியை சரி பண்ணி இப்படி உழுகிற போது அந்த தண்ணி யார் பிடிச்சுக்குவா, சஹாபாக்கள் பிடிச்சுக்குவாங்க. கையை கழுவுகிற போது அந்த மிச்ச தண்ணியை சஹாபாக்கள் பிடிச்சுக்குவாங்க. காலை கழுவுகிற போது அந்த மிச்ச தண்ணியை சஹாபாக்கள் பிடிச்சி என்ன செய்வாங்க, நாங்க குடிச்சுக்குவோம், எங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த தடை விட்டுருவோம், என் முகத்தை எங்க உடம்புல தடவிக்குவோம், எங்க நோயெல்லாம் ஷிஃபாவாயிரும்டாங்க சஹாபா பெருமக்கள். புகாரி இமாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆமீர் ரலியல்லாஹு செஞ்ச ஒழுவ தூக்கி சஹல் ரலியல்லாஹு மேல ஊத்துன உடனே ஷிஃபாவாச்சுட்டா ரசூலுல்லாஹ் மேனிலிருந்து வந்த தண்ணி எவ்வளவு புனிதமானது, யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ஒரு புனிதமானது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய ஒழு அப்படிங்கிறது ரொம்ப 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 வாழ்க்கையில முக்கியமானது. மனுஷனுடைய வாழ்க்கையில சுத்தம் ரொம்ப முக்கியம். சுத்தத்தை தாண்டி இந்த துனியாவில் வேற எதுவுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், அல்லாஹ் தஆலா சுத்தமானவன், அல்லாஹ் தஆலா அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னைக்குமே இந்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா, பயான் பண்றதோட ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல இருந்து கடந்து போகவே இல்லைங்க. ஹதீஸை பார்த்தோம்னா இன்ச்சு பை இன்ச்சு ஒவ்வொரு ஆளையும் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கிறாங்க. ஏன் இவர் தலை சீவாம இருக்கிறாரு, என்னங்க இவர் ஏன் தலை சீவாம இருக்கிறாரு, ஏன் இவர் சரியான முறையில் ட்ரெஸ் போடாம இருக்கிறாரு. போர்க்களத்துல ஒரு சஹாபி அரையும் குறையுமாக ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, சரியான முறையில் ட்ரெஸ் போடல. ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டிய நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையான்னு கேட்கறாங்க. சஹாபி சொல்றாங்க, பக்கத்துல இருக்க சஹாபி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் அவர் பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. நான் ஏன் நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுங்க, நீங்க ஷஹீத் ஆயிட்டீங்கன்னா இந்த நல்ல நிலையில அல்லாஹ்வை சந்திப்பீங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா பள்ளிவாசலுக்கு தொழுகு வர்றப்ப மட்டும் ரொம்ப 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 பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் காப்பாற்றுவானா, பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வர்றோம். இவர்கிட்ட இனிமேல் ட்ரெஸ்ஸே இல்லப்பா, போற வழியில நம்ம ஏதாவது துணிகினி வாங்கிட்டு அவரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு மாதிரியான கைலி, ஒரு மாதிரியான டிஷர்ட்டு, ரொம்ப பங்கரையாக துளையில. இதுவே அவர் மகரிப் தொழுதுட்டு கல்யாணத்துக்கு போறப்ப அவரை பாருங்க, பள்ளிவாசல பார்த்தாலா இவரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்து தோற்ற மாதிரி போகுது. நான் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா, அழகாக இருக்க வேண்டிய நிலை பள்ளிவாசல். எதுங்க, நம்ம யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்,
அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோம். இதை விளங்குறதுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நான் நினைக்கிறேன். ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹாஜிகள் இங்கிருந்து போகிறாங்கல்ல, அந்த மனுஷரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னிட்ட பரட்டை தலையோடு மனிதர்கள் வருகிறாங்க, அரைகுறை ஆடையோடு உன்னிடத்துல மனிதர்கள் என்ன செய்யறாங்க வர்றாங்க. அப்படின்னா இதை அப்படியே உல்டாவா போடுங்களேன். இந்த ஹஜ்ஜுடைய நிலையை தாண்டி வேற நிலையில மனுஷன் எப்படி இருக்கணும்? சீவி அழகா என்ன செய்யணும்? இருக்கணும். நல்ல ஆடை என்ன செய்யணும்? உடுத்தி இருக்கணும். சொல்ற புரியுதுங்களா? ஹஜ்ஜுடைய நிலையில தான் அந்த பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அழுக்கான ஆடைகள், தாடியெல்லாம் புழுதிப்பட்டு, நெற்றியெல்லாம் தலையெல்லாம் சீவாம அடி தலைவிரி கோலத்தோட யார்கிட்ட வந்து நிற்கிறாங்க? யார்லாட்ட உன்ட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செய்யறாங்க? நிற்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்கடா. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயுமே எப்படி இருக்கணுங்க? நீட்டா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். இன்னமும் ஒரு ஹதீஸ் தெளிவா சொல்றதா இருந்தா விளங்கிக்கணும். இந்த ஹதீஸை நம்ம தெளிவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நாளா ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு வரவே இல்லை. கொஞ்ச நாளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வரவே இல்லை. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னங்க நாயகமே ஜிப்ரீல் வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? சஹாபாக்கள் கேட்குறாங்க, நாயகமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹதீஸ்ல ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஹதீஸ். ஆமா, ஜிப்ரீல் எப்படி வருவாருன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி என்ன தெரியும்? ஜிப்ரீல் எப்படி வருவாரு? நீங்களே இப்படி இருந்தா எப்படி வருவாருன்னு கேட்டாங்க. என்னங்க நாயகமே ஒன்றும் புரியலையே. ஆமா, நகத்தை வெட்ட மாட்டேங்கிறீங்க, தலையை வார மாட்டேங்கிறீங்க, பல்லு விளக்க மாட்டேங்கிறீங்க, நல்ல ஆடைகளை உடுத்த மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி ரஹ்மத்தான மலக்கு வருவாரு? என்னைக்குமே அசுத்தத்தோடு இருந்தா எப்படி ரஹ்மத்து மலக்கு வருவார்? முதல்ல பல்லு விளக்குங்க, அதிகப்படியாக இருக்கிற நகங்களை வெட்டுங்க, ரோமங்களை சுத்தம் செய்யுங்க, நல்ல ஆடைகளை உடுத்துங்க, அப்பதான் யார் வருவா? சொல்றது புரியுதுங்களா? இப்ப நாம நகத்தை வெட்டாம அசுத்தமான நிலையில ரொம்ப கலீஜாக இருந்தோம்னா எதுவுமே இல்லைங்க. இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? சொல்ற வர செய்தி புரியுதுங்களா? இப்ப அந்த சுத்தத்தினுடைய முதல் படிக்கட்டு எதுங்க? ஒது. அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. என்னைக்குமே நகத்தை வெட்டக்கூடிய காலம் வந்துட்டா என்ன செய்யணும்? ஆமா, இன்னைக்கெல்லாம் நகத்தை வளர்க்குற காலம். என்னங்க, நெகம் பத்துலன்னா நெகத்தை எக்ஸஸாக என்ன செய்யறாங்க? வாங்கி வச்சு என்ன செய்யறாங்க? அழகாக்கி கொள்ளக்கூடிய இந்த துனியால தான் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இருந்துகிட்டு இருக்கிற. அல்லாஹ் காப்பாற்றுவானா? மாற்று மத சகோதரர்கள் எப்படி வேணாலும் வாரலட்டும், அவங்களுக்கு இது சொர்க்கம், நமக்கு இது என்ன இல்லை சொர்க்கம். சொர்க்கத்துக்கு உண்டான பயணத்துல நம்ம என்ன செய்யறோம்? இருந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்யணுங்க? சுத்தமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதை தான் அல்லாஹும் ரசூலும் என்ன செய்யறாங்க? விளக்கி கொடுக்குறாங்க. நீங்க நெகத்தை வெட்டாமலையும் பல்லு விளக்காமல் இருந்தாலும் யார் வரமாட்டாங்க. எந்திரிச்சவனே பெட்டிலேயே உட்கார்ந்து காப்பி குடிச்சா அது விளங்குமா? சஹாபாக்களை பார்க்கறதுக்கு ரெண்டு மனுஷர் வர்றாங்க. பல்லு பூரா மஞ்சளாக இருக்குது. பல்லு பூரா ஏன் விளக்கலையா? பல்லு விளக்கலையான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருங்க கேட்பா? இந்த துனியாவில் யார் கேட்பா? ரசூலுல்லாஹ்வை தவிர யாராலும் என்ன செய்யணும்? இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. போங்க, எந்திரிச்சு போய் சஹாபி, இந்த ஒரு சஹாபி கூப்பிட்டு இவருக்கு நல்ல மிஸ்வாக் எடுத்து சொல்லி இவருக்கு விளக்கி கொடுங்க, பல்லு எப்படி விளக்குறதுன்னு சொல்லி கொடுங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்லு விளக்காமல் இருப்பதும், நெகத்தை வெட்டாமல் இருப்பதும், குளிக்காமல் இருப்பதும் ஒரு மனுஷனுடைய முசீபத்து. இதுல ரஹ்மத்தான மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க கம்பல்சரி குளிச்சாகணும் வெள்ளிக்கிழமை. என்னங்க, அல்ஹம்துலில்லாஹ் அதோட வெள்ளிக்கிழமையோட முடிச்சுக்கலாங்கிறது இல்லை, குறைவாக என்னங்க, குறைவாக வாரத்துல ஒரு முறையாவது என்ன செய்யணும்? நாம குளிச்சே ஆகணும். விவசாயம் பண்ணிட்டு அப்படியே என்ன செய்வாங்க? வேர்வையோடு என்ன செய்வாங்க? சஹாபா பெருமக்கள் என்ன செய்வாங்க? வந்து சஃப்ல நிற்பாங்க. பல பேத்துக்கு அது வேர்வையில, ஒரு சில பேத்துக்கு வேர்வையிலேருந்து என்ன செய்யும்? வாடை வரும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறைஞ்சது வெள்ளிக்கிழமையாவது குளிச்சிருங்க. அதனாலதான் வெள்ளிக்கிழமை குளிக்கிறது சுன்னத்து. வெள்ளிக்கிழமைக்காக வேண்டி நான் குளிக்கிறேன். என்னங்க, மற்ற நாள்ல குளிக்கிறதுலாம் வேறங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிக்கிறதுக்கு என்னதுங்க? நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நான் என்ன செய்யறேன்? நான் குளிக்கிறேங்கிறதுக்கு உண்டான நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுத்தம் அப்படிங்கிறது இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. இதனுடைய அடிப்படையில பேசிக்கான விஷயம் எதுங்க? ஒது. அந்த ஒதுவை பத்தி தான் நாம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். எடுத்தவனே நீங்க காது வரைக்கும் மசாஜ் செய்யுங்க, முகத்தை கழுவுங்கன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யாது? விளங்காது. அசல் விஷயம் எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்படி இருக்கணும்? ஒதுவோடு இருக்கணும், சுத்தமா இருக்கணும். எப்படிங்க? ஒழுவனுடைய மறுபக்கம் என்னதுங்க?
சுத்தமா இருக்கணும். நம்ம இருக்கிற இடமும், நம்ம படுத்திருக்கிற இடமும், நம்ம இருப்பிடமும், தொழுகை இடமும், எல்லா இடமும் எப்படித்தான் இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அப்படிங்கிறத அல்லாஹும் ரசூலும் என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் தான் அல்லாஹும் ரசூல் சொல்றது, தொழுகைக்காக வேண்டி நீங்க தயாரானா நீங்க என்ன செய்யுங்க? உது செய்யுங்க. பாருங்க, சூரத்துல் மாயிதாவினுடைய 6வது வசனம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்துக்கு உண்டான அர்த்தத்தை மட்டும் பார்க்கலாம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. என்னங்க? ஈமான் கொண்டவர்களே. இந்த சூரா ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் பேசிக்கிட்டே வர்றது ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்ன செய்யறான்? அல்லாஹ் அதில் பேசிக்கிட்டு. இதா குந்தும் இலஸ்வலாத்தி, தொழுகைக்காக வேண்டி புறப்பட வேண்டும் என்று நீங்கள் நாடிவிட்டால் என்ன செய்யுங்க? தொழுகைக்கு போகணும்னு என்ன செய்யுங்க? நீங்க கிளம்புறதுக்கு, தொழுகைக்கு தயாராகணுங்கிற நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்கள் முகத்தை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். உங்கள் முகத்தை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். வைதியக்கும் இனல் மராஃபிகி, கைகளை முட்டி கை வரைக்கும் என்ன செய்யுங்க? நீங்க கழுவிக் கொள்ளுங்கள். வம்சஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலையை நீங்கள் மசஹ் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தலையை நீங்கள் மசஹ் செய்து கொள்ளுங்கள். வ அர்ஜுலக்கும் மினல் கஅபைன், கெண்டை கால் வரை உங்களுடைய கால்களை என்ன செய்யுங்க? நீங்கள் கழுவி கொள்ளுங்கள். கழுவி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்ற அழகான வரிசையை பாருங்க. ஃபர்ஸ்ட் எதை கழுவணும்? முகத்தை என்ன செய்யணும்? கழுவணும். 2வது கையை கழுவணும். 3வது தலைக்கு மசஹ் செய்யணும். 4வதாக காலை கழுவணும். இதுதான் ஒரு ஒழுவனுடைய வரிசை பிரகாரம். ஒருவனுடைய வரிசை என்னது? இதுதான். இப்ப சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வயின் குந்தும் ஜுனுபன், நீங்கள் ஒரு கால் பெருந்தொடக்குக்கு சொந்தக்காரராக அந்த நேரத்தில் நீங்கள் ஆகியிருந்தால். சிறு தொடக்கு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய முன்பின் துவாரத்திலிருந்து ஏற்படக்கூடிய காற்றும் இன்னபுரி நஜீசுகளும் என்னதுங்க? இது சிறு தொடக்கு. இதுவே ஒரு கால் ஒரு மனுஷனுக்கு பெருதொடக்கு ஏற்பட்டு இருக்குமேயானால், விந்து துளிகள் வந்திருக்குமேயானால், ஃபத்தஹரு, அவர் அந்த நேரத்தில் என்ன செஞ்சு கொள்ளட்டும்? குளித்துக் கொள்ளட்டும். என்னதுங்க? குளித்துக் கொள்ளட்டும். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்றது முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, தலைக்கு மசஹ் செய்யுங்க, காலை கழுவுங்க. என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய முறைகளை யார் தான் சொல்லி கொடுக்குறா? யார் தான் சொல்லி கொடுத்தா? இப்போ முகத்தை எப்படி கழுவுறது? யார் தான் சொல்லி கொடுத்துருக்கிறா? கையை எப்படி கழுவுறது? யார் தான் சொல்லி கொடுத்துருக்கிறா? மசஹ் செய்யறது எப்படி? ரசூலுல்லாஹ் தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த முகத்தை கழுவுறதுலையும், கையை கழுவுறதுலையும், காலை கழுவுறதுலையும், மசஹ் செய்யறதுலையும் நம்ம என்னெல்லாம் குறை வைக்கிறோமோ அதை எல்லாத்தையும் யார் சொல்லி கொடுத்துருக்குறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு, இதெல்லாம் நம்ம தப்பு செய்யறோம், இதை விட்டுட்டு என்ன செய்யணும்? ஒதுங்கிக்கிட்டு இப்படித்தான் என்ன செய்யணும்? நம்ம ஒழு செய்யணுங்கிறத அல்லாஹும் ரசூல் என்ன செய்யறாங்க? நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. இதுல இப்போ ஃபர்ஸ்ட் ஒது முகத்தை எப்படி கழுவுறது, தொழுகை ஒழுவுக்குண்டான சுன்னத்துக்கள் எத்தனை, ஒழுவுக்குண்டான பர்லுகள் எத்தனை, ஒழுவை முடிக்கக்கூடிய காரியங்கள் எதுவெல்லாம் ஒழு இந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் ஒழு முறிஞ்சு போயிடும், ஒழு முறியாதுங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய பாடத்தை என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் ரசூல் என்ன செய்கிறாங்க? நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சொல்லி கொடுக்கறது, சொல்லி இருக்கிறது ஒழு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 அவசியமானது, முக்கியமானது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஹதீஸ் இது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அப்படி ஒரு அமலை செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? கேள்வி என்னதான், என்ன இப்படி ஒரு அமலை செஞ்சிருக்கிறீங்க, என்னதான் செஞ்சீங்க? என்னங்க நாயகமே, நான் போய் கேட்கறது நீங்க கேட்டு இல்ல, மேராஜுக்கு போனப்ப நீங்க நடந்து போன சத்தத்தை நான் என்ன செஞ்சேன்? நான் கேட்டேனே நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனுஷனுடைய நடைய வச்சு இவருதான் வர்றாருங்கிறத என்ன செஞ்சுக்கலாம்? கணிச்சிக்கலாங்கிறதையும் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்யுது? சொல்லி கொடுக்குது. பிலால் ரலியல்லாஹுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இருக்கிற நெருக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அது சாதாரணமான நெருக்கம் கிடையாது, ரொம்ப நெருக்கம், அன்னுண்ணியமான நெருக்கம். ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹுக்கு மீசை பெருசா வளர்ந்துருச்சு. மீசை பெருசா வளர்ந்துருச்சு. என்ன பிலாலே மீசை வெட்டலையான்னு கேட்டாங்க. என்னங்க யாருங்க கேட்பா இந்த காலத்துல? என்னங்க இப்படி இருக்கிறீங்க அரையும் குறையுமா? பிலால் ரலியல்லாஹு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. நாயகமே அப்படி இப்படி போய்கிட்டே இருக்குது நாயகமே, என்ன மீசையை நான் சரி செஞ்சுக்க முடியல. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? மிஸ்வாக்கு பூச்சி எடுத்து உதட்டு மேலே வச்சு அதிகப்படியாக இருக்கிற வெட்டி என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் வெட்டி விட்டாங்க. இவ்வளவு நெருக்கம் யாருக்கும்? ரசூலுல்லாஹுக்கும் பிலால் ரலியல்லாஹு தஆலா. மிஸ்வாக் பூச்சி வச்சு ஏங்க முடிவெற்றவர் எப்படிங்க நம்ம மீசையை சரி பண்றாரு? சீப்பை வச்சு தானங்க சரி பண்றாரு. அந்த இடத்துல என்ன இல்லை? சீப்பு இல்ல. இதை நேர் பண்ணுனா கோணையை வெட்டினா அசிங்கமா போயிரும்ல. ரசூலுல்லாஹ் எதை வச்சுட்டாங்க?
சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அந்த காட்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அமல் செஞ்சீங்க? உங்க சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். நான் என்னங்க நாயகமே செஞ்சேன்? எப்போ ஒலு போனாலும் ஒலு செஞ்சிருவேன். மினல் லைலி வன்னஹாரி, ராத்திரியா இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி. பாத்தீங்களா, ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு பீஷா போறோம், போயிட்டு வந்து என்ன செய்வோம்? படுத்துக்குவோம். போயிட்டு வந்து என்ன செய்வோம்? படுத்துருவோம். இதுதான் ஒரு மனிதனுடைய இயற்கை. ஆனா பிலால் ரலியல்லாஹ் என்ன செய்வாங்க சொல்லுங்களேன்? ராத்திரி 2 மணியா இருந்தாலும் என்ன செய்வாங்க? ஒது செய்வாங்க. அவ்வளவுதானே பிலாலே? இல்லைங்க, நான் இவன் ஒது செஞ்சு முடிச்சுட்டு ஒதுவுக்கு உண்டான சுக்ரியா 2 ரக்காத் நஃபில தொழுதுருவேன் அப்படின்றாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா. அப்ப யாரெல்லாம் இந்த தொழுகையை பெற்றுக் கொள்கிறாரோ அவரெல்லாம் யாரோடு இருப்பாங்க? சையதுனா பிலால் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி கொடுத்தாங்க, இந்த அமலை நீங்க செஞ்ச காரணத்தினால உங்களுடைய சருப்பினுடைய சப்தத்தை என்ன செஞ்சேன்? நான் சொர்க்கத்துல கேட்டேன் அப்படின்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த அமலை செய்யக்கூடிய ஒரு மனுஷர் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை என்ன செய்யறாரு? பெற்றுக் கொடுக்கிறார். ஒது போன உடனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். இது பயிற்சி எடுத்து நம்ம நடைமுறைப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த இடத்துல ஒது செய்யாம வெளியே வர மாட்டோம். வெளியே என்ன செய்ய மாட்டோம்? வரவே மாட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, மன் மாத்த பி வுதுஇன், ஹதீஸ்ல வருகிற அழகான வார்த்தை. அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாத்துக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். மன் மாத்த பி வுதுஇன், எவர் ஒரு ஒது செய்த நிலையிலே வஃபாத் ஆகிறார். என்னங்க? ஒது செய்த நிலையில வஃபாத் ஆகிறார். மாத்த ஷஹீதன், அவர் ஷஹீதனுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்னங்க செய்வாங்க? என்னங்க? ஒளி செய்வாங்க. யாரா? மையத்தை வாய்க்கு ஒப்பளிக்க வைப்பாங்க, நாசிக்கு நீர் செலுத்துவாங்க. திருப்பி ரிப்பீட் தான் அவரால் பண்ண முடியாது. ஆனா குளிப்பாற்றவர் ஃபர்ஸ்ட் என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில? ஒது. இவரே அதே மனிதர் ஒதுவோடு இருந்தாருன்னு சொன்னா எப்பேற்பட்ட நிலைமை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, எத்தனையோ சஹாபாக்களுக்கு மலக்குகள் வந்து குளிப்பாட்டிட்டு என்ன செஞ்சிருக்காங்க? மேலே கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது எதுங்க? ஒலுங்கிறத அல்லாஹ்வும் ரசூல் என்ன செய்யறாங்க? நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய வாரங்கள்ல முகத்தை எப்படி கழுவுறது, கையை எப்படி கழுவுறது, மசஹ் எப்படி செய்யறது, காலை எப்படி கழுவுறதுங்கிறதுக்கு உண்டான முழு டீட்டெயிலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் நாம பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் அதிகமாக என்ன செய்யணும்? நம்ம என்ன சொல்லணுங்க? ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு உன்னதமான தொடர்பை என்ன செய்வோம்? நாம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம். அதை தாண்டி துனியா ஆகிரத்தில் நமக்கு பெரிய தொடர்பு என்னங்க? இல்லவே இல்லை. இது விஷயத்துல ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது ஒரே ஒரு ஆள் தான். யார் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மானசீகமான முறையில் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஸலவாத்து இந்த ரபியுல் அவ்வலுடைய பிறந்த இந்த மாசத்துல என்ன செய்யணும்? நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். அவங்க பிறந்த நேரம் எதுங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம் எது? தஹஜ்ஜத்துடைய நேரம். அது எந்த நேரம்? அது தஹஜ்ஜத்துடைய நேரம். தஹஜ்ஜத்துடைய நேரம் சிறப்புக்குண்டான நேரமா இருப்பதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அது ரசூலுல்லாஹுடைய நேரம். யாருடைய நேரம்? அது ரசூலுல்லாஹுடைய நேரம். சொல்றோம்லங்க, ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன். அலிஃப் லாம் சஜிதால வரும். கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்திருச்சு அந்த 2 ரக்காத் தொழுகிறாங்கல்ல, அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா அளப்பரிய சிறப்பு கொடுக்குறான்ல. காரணம் என்ன தெரியுமா? அது யாருடைய நேரம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டான நேரம். சுபுஹ் வந்துருச்சு, அது யாருடைய நேரமா மாறிடுது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நேரம், அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? பிறக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறது, நான் பிற 15லையும் இன்னும் பிற நாள்லயே நான் முதல் வானத்துக்கு வரல, ஒவ்வொரு நாளும் முதல் வானத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேங்கிற அல்லாஹ் தஆலா. யாருக்காக வேண்டி? அடியார்களுக்காக வேண்டி. என் ஹபீபனுடைய பிறந்த இந்த நேரத்தை கண்ணியப்படுத்துறது. அவர் தொழுகிறார், ஆனா அந்த நேரம் யாருக்கு உண்டான நேரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டான நேரம். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுகிறதுக்கு நாம என்ன செய்வோம்? அல்லாஹ்க்கு அதிகமாக துஆ செஞ்சு அதுக்குண்டான முயற்சி என்ன செய்யணும்? எடுக்கணும். பயிற்சியும் முயற்சியும் இல்லைன்னா என்னங்க? பயிற்சியும் முயற்சியும் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. எதுவுமே நமக்கு என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் அசல் விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நல்ல நாட்களை நல்ல நேரங்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.
لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நீ வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூறுகிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒதுவோடு இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ஒழுவுடைய நிலையிலே நாங்கள் மௌத்தாகுவதற்கு உன்னை வந்து சந்திப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எல்லா நேரத்திலையும் சுத்தமாக இருப்பதற்கும் நல்ல ஆடைகளை நல்ல நிலையிலே உன்னை வந்து சந்திப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. சுத்தத்தின் மீது அதிகமான கவனங்களை எடுத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற உயர்ந்த நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா